இங்கிலீஷ்ல பூத்தப்பட்ட சொல். ஏன் அப்படி சொல்றீங்க? பூத்தப்பட்டது இயேசுவோட வழியான அழைக்கப்பட்டவர்கள் என்று போடாம கேஜிவி, அதாவது 1611 ஆண்டு மொழிபெயர்த்த பிரிட்டிஷ் பீப்புள் வேணுமென்றே எக்லேசியா என்ற கிரேக்க சொல்லுக்கு இந்த சொல்லை போட்டார்கள், சர்ச். எப்படி விளையாட்டுகள் நடந்திருக்கு, என்னென்ன உண்மையாக நடந்தது, மாற்றப்பட்டது என்று அறியப்பட்டால் பாரம்பரியத்தையும் பிழைகளையும் நம்பிக்கொண்டு போவோம். பயங்கர வஞ்சிப்பகைய தாங்கள் தனியாக ஏகப்பட்ட பெருமை கொண்ட கிறிஸ்தவர்கள் 300ஆம் ஆண்டு வரையிலே கொஞ்சம் மௌனமாக இருந்ததுக்கு பிறகு இருந்தா போல இயேசுவா எப்படி வந்தார்? அவருக்கு தொடக்கம் இருக்கா? அவர் சிருஷ்டிக்கப்பட்டவரா? அவரும் தேவன் போல ஒரு ஆளா? பல கேள்விகளை பெய் போட்டான். இதன் மூலமாக இவர்கள் பல தங்கள் சொந்த வழிகளிலே போய் எழுதப்பட்ட ஸ்கிரிப்சர்ஸ், வேத எழுத்துக்களை கவனிக்காமல் இயேசுவின் வாயில போட்ட சொற்களை யோவான் 14:24, யோவான் 12:46 தொடக்கம் 50 வரை எத்தனையோ இடங்கள்ல அவைகளையும் கவனிக்காது தங்களது சொந்த போதனையை ஏற்படுத்தினார்கள். எய்த்தில இருந்து வெளியே அழைக்கப்பட்டவர்கள், எய்த்து உலகம், பார்வோன் பிசாசுக்கு நிழலாக அவனோடு கூட இருந்த மந்திரகாரர்கள், விழுந்து போன தூதர்கள் மாதிரி அவர்களை ஊக்குவிச்சு செய்த வேலை, ஊக்குவிச்சையில் அடிமைத்தனத்திலே வைத்திருந்து வேலை வாங்கினவர்கள். இவர்கள் அசுத்தாவிகளை போல பிசாசுக்கு வேலை செய்ய எல்லாம் நிழலாக இருக்கிறது. அவர்கள் வெளியே வந்து உலகத்திலே இருந்து பிரித்தெடுக்கப்பட்டாலும் இன்னமுமாக அந்த உலக பழக்க வழக்கங்கள் அவர்கள் பழகினபடி மோசே அங்கே அதி உயர்ந்த தேவனோடு பேசும் நேரம் இங்க கண்டுகுட்டி வந்துடுது. இஸ்ராயலர் மோசையை காணல, எங்க போயிட்டான்? எங்களுக்கு கொண்டு ஒரு தெய்வத்தை உண்டாக்குவோம் செய்தார்கள். இது இஸ்ராயல் ஜனங்களாலும் அவர்களோடு புறப்பட்ட புறஜாதியாராலும் உருவாக்கப்பட்ட தேவனுக்கு விரோதமாக கட்டளைகளை உடைத்து செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி. நைசியாவிலே 325 கிறிஸ்தவர்களின் தரமான இன்னும் ஒரு கண்ணுக்குட்டியோ மாட்டுக்குட்டியோ எப்படின்னு சொல்லிக்கொள், வேத வாக்கியங்கள்ல இல்லாத அதி உயர்ந்த தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமாய் சொல்லாத இயேசுவின் வார்த்தைகள்
அவர் வாயிலே போட்டது அவர் சொல்லாத, அவர் சொன்ன வார்த்தைகளை அப்போஸ்தலருக்கு கொடுத்து அப்போஸ்தலரால் கற்பிக்கப்படாத ஒரு காரியத்தை இருந்தா போல வஞ்சிக்கப்பட்ட நிலைமையிலே முதலாவது விசுவாச பிரமாணத்தை வெளியிட்டார்கள். அதிலே பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறோம். எத்தனையோ தடவை நான் உங்களுக்கு காண்பித்தேன். 325 அதை மட்டும் போடுங்களோ. 325 பிரமாணம். இவர்கள் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது பிசாசின் வஞ்சிப்பு. பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறோம் என்று 325 சொல்லி 381 அவர் அங்கே இருந்து டேடி இடத்தில் இருந்து வந்தார். அவர் மகனோடு அதிவேந்த தேவனோடு சமமாயிருக்கிறார். அவர்களுடைய மகிமையை இவரும் பெறுகிறார். இவரும் இவரையும் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற விசுவாச பெறணும். உண்மையை சொன்ன போனால் வஞ்சிப்பான பைத்திய பிரமாணம் இன்று வரை அது பின்பற்றப்படுகிறது. That's not in the Bible. Can anyone show me one scripture? அதுவே இந்த தேவனோ அல்லது இயேசுவோ அல்லது அப்போஸ்தலர்களோ ஒரு ஸ்கிரிப்சரை யாராவது காண்பியோ பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறோம் அல்லது இயேசுவா சொல்வது அப்போஸ்தலர்கள் சொல்லுவது பரிசுத்த ஆவியை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம். இதான் இன்றைய நிலைமை. வெள்ளக்காரன் இன்று வரை பிடித்துக் கொண்டு பின்பற்றுவது கத்தோலிகர்கள் ஆரம்பத்திலே யூதர்களை விட்டு பிரிந்து 325 இந்த பிரமாணத்தை வெளியே விட்டார்கள். Or I let it go. You have to search and take it and print it. நான் உங்களுக்கு மிகவும் வஞ்சிப்பான சொற்கள் கண்களை மூடி மறைத்து இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு உலகங்கு முதலாவது கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றது புறஜாதியாரான கிரேக்கர்கள். அவர்கள்தான் அந்தியோக்கியா பட்டணத்திலே இவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வைத்தார்கள். தேவன் கொடுக்கவில்லை. வெளியே அழைக்கப்பட்டவர்கள். இப்ப நான் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் தான் எக்லேசியா. சர்ச் என்று சொல்ல இயலாது. சர்ச்சுக்கு அர்த்தம் இல்லை. இயேசுவாண்ட பெயர் தான் இயேசுவின் பெயர், இயேசு கிறிஸ்துவின் பெயர். தமிழ் பெயர் இயேசு என்று கொடுக்கவில்லை. ஜீசஸ் என்ற இங்கிலீஷ் பெயர் அதுவே இந்த தேவன் கொடுக்கவில்லை. அவர் கொடுத்தது யெஷுவா. மத்தியாக 1:21 பவுலுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினது நான் யெஷுவா. ஜீசஸ் என்று சொல்லவில்லை. இங்கிலீஷில் இந்த KJV டிரான்ஸ்லேட்டர்ஸ் 16ஆம் நூற்றாண்டிலே அதுவரைக்கும் கிரேக்க லத்தீனிலே
Jesus, Jesus, லட்டினும் கிரேக்கம். ஓகே, அதுக்கு பிறகு அதிலே இருந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் மொழிபெயர்ப்பாளர்கள் மாற்றினார்கள். ஜீசஸ் முதலாவது ஜே என்ற சொல் எபிரிய பாஷையிலே is not found in the Hebrew language alphabets. I know J. It's not Jehovah. No. Yehovah or Yahweh. குறிப்பாக இதுவரையிலும் நான் அறிந்து பார்த்த சொற்களிலே கிறிஸ்தவர்கள் என்கிற சொல் அவர்களுக்கு கொடுக்கப்படாத சொல் பேர். அடுத்தது சர்ச், வெளியே அழைக்கப்பட்டவர்களை பிசாசு மூடி மறைத்து யேசுவா எதை குறித்து சொன்னார், யாரை அழைத்தார், எங்கே இருந்து வெளியே வந்தார்கள், எல்லாவற்றையும் மறைச்சு அசம்பிளி கூட்டம், சபை கூடுதல், அப்படியாக பொய்யை மொழிபெயர்த்து ஜனங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. முதலாவது வஞ்சிக்கப்பட்ட சொல் உண்மை உள்ளவன் கேட்கட்டும், மற்றவன் கேட்க வேண்டாம். உண்மை உள்ளவன் செவி கொடுப்பான். யோகானன் 18:37. ஏறக்குறைய இந்த 2000 வருஷங்களாக ஒளிச்சு மறைச்சு இல்லாத வஞ்சிப்பான சொற்களையும் பிரமாணங்களையும் புகுத்தி ஜனங்களை இன்று வரை, ஜனங்கள் என்றால் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களை, ஊழியர்களை, பைபிள் டீச்சர்ஸ், அமெரிக்கா, கனடா அண்ட் பிரிட்டன், அவங்க வெள்ளத்தோல என்ன கணக்க படிச்சால என்ன, யேசுவா என்ன சொன்னார்? Father, I thank you. You have hidden these things from the wise and the prudent. மத்தியாகு 11ஆம் அதிகாரத்திலே கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் உம்முடைய காரியங்களை மறைத்து பாலகர்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே, அதுவே உம்முடைய சித்தமாய் இருந்தது. நான் உங்களுக்கு தொடர்ந்து சர்ச் என்று பிழையாக மொழிபெயர்க்கப்பட்ட தமிழே சபை, அதை குறித்து பேசலாம் என்றிருக்க ராத்திரி வேளையில் அதை தொடர வேண்டாம் என்று எனக்கு வருது. I remember just 3 hours after midnight, I saw Cookie. எங்கே இருந்து நான் வழியே அழைக்கிறேன், அதை சொல்லிக் கொடு. Said okay.
உண்மையை பேசுகிறேன் என்று டேடி மகனும் அறிவார்கள். So I am going to இருதயத்தின் வழிநடத்தலின்படி எக்லேசியா வெளியே அழைக்கப்பட்டவர்கள், தமிழில் the called out, English அதை நிப்பாட்டி அழைக்கப்படும் ஒன்று எங்கே இருந்தார்கள் அதை குறித்து பேச போகிறேன். இன்று வரை உலகெங்கும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட ஜனங்கள் தங்களுடைய பெயர் அதல்ல, அது புறஜாதியாரால் கொடுக்கப்பட்டது என்று 95% தெரியாது. அதை பற்றி அக்கறையே கிடையாது. I'm a Christian. So, what's the meaning? There is no meaning. Church என்று சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, ஜீசஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் இல்லை. And then we come to Holy Spirit. மூன்றாம் ஆளுங்கிற இன்று வரை 99% ஊழியர்கள், பைபிள் டீச்சர்ஸ், கிறிஸ்தவர்கள் அணுகுப்படியாக மையமாக வைத்திருக்கும் மூன்றாம் ஆளுங்கிற பரிசுத்தாவி. மூன்றாம் ஆள் வேத புத்தகத்திலே இல்லை, எங்கேயும் இல்லை. கிறிஸ்தவர்களின் பொன் மாட்டுக்குட்டி அல்லது கழுதை அவர்கள் உண்டாக்கினது. Where is that? ஆதி கிரேக்கர்களுக்கு, Greeks, they had a trinity. தெரியாதவன் இருந்தது. And many are worshipping of the three. I don't know their name. I don't need to know their names. அப்படியாக ஒவ்வொரு மதங்களுக்கும் இருக்குது. இந்துக்களுக்கு இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது. So what? உண்மை உள்ளவர்கள் கேட்டு உணர்வடைவார்கள், பொய்யர்கள் நோ. சொல்றீங்க நாங்கள் எக்லேசியா எனப்படுகிற இயேசுவா அவரால் அழைக்கப்பட்ட கூட்டம் அதை நிப்பாட்டிட்டு எங்கே இருந்து அழைத்தார் அதை குறித்து நாங்கள் பார்ப்போம். எங்கே இருந்த வெளியே இருந்தவர்கள் வெளியே கூப்பிடப்படுகிறார்கள். இதை நான் படிப்பிக்க நேரத்தில் நீ இருக்கும் இடம் உனக்கு தெரியும். உன்னிடத்தில் உண்மை இருந்தால் பொய்யர்கள் எதையும் அறியார்கள். இயேசுவா சொன்ன வார்த்தைகளிலே நிறைய காரியங்கள் அறிந்து கொள்ளலாம். மிக குறிப்பாக anybody meditates
யோஹானன் சாப்டர் 8 அந்த 8ஆம் அதிகாரத்திலே யார் தேவனுடைய வார்த்தையை கேட்பார்கள், ஏன் கேட்க முடியாது, அவரிடத்தில் உண்மை இருக்கிறதா இல்லையா, அவர்களுக்கு தாப்பன் யார், எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறார். அந்த 8ஆம் அதிகாரத்தில் மட்டுமல்ல பல இடங்களிலே வருகிறது. இன்னைக்கு நாங்கள் பல எழுதப்பட்ட வார்த்தையினூடாக நாங்க பார்ப்போம். உலகம் எனப்பட்டு சொல்லப்படுகிற சொல் இந்த வேத புத்தகத்தில் 7 டிரான்ஸ்லேஷன் எழுபவன் உலகத்தான், அவன் உலகத்தால் உண்டானவன், அவன் முள்ளங்களை வணங்கினவன், எல்லா இடத்திலும் உலகம் என்று போடப்பட்டிருக்கிறது. எதப்படி இது வந்தது? வேத வாக்கியங்களிலே எழுதப்பட்டதிலே உலகம்ங்கிற தமிழ் சொல்லோ இங்கிலீஷோ வேர்ல்டு, அதுக்கு பின்னாலே என்ன இருக்கிறது? எந்த கிரேக்க சொல் வெள்ளக்காரன் அமெரிக்கா, கனடா, யூரோப் வேணுமென்றே systematically they changed. Christian gathering, Christian assembly. Why the word called out? வெளியே அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க, தேடிப்பார். கள்ளர்கள், பொய்யர்கள், கிங் ஜார்ஜ் the 6th திருமணத்தின் ஒரு இது சம்பவத்தினூடாக Pope was kicked out of UK. நாங்கள் கேட்க மாட்டோம். So they started their own gathering, not ecclesia. I won't say church. இன்னமுமாக சுதியிலே புதைகிற மாதிரி மஞ்சுக்குள்ளே போகாமல் அந்த கூட்டத்துக்கு பேர் தான் ஆங்கிலிகன்ஸ். They're not under the Pope until this very day. போக்குப்போக்குகளை வந்தது 300ஆம் நூற்றாண்டில். They organized. We will come to that. What is வெளியால் அழைக்கப்பட்டவர்கள் இப்பொழுது சர்ச் எனப்படுகிற கூட்டங்கள் ஆர்கனைசேஷன், the church system. இந்த சர்ச் சிஸ்டம்ஸ் குருடர்களாயிருக்கிற, செத்தவர்களாயிருக்கிற அரசாங்க அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள், அவர்களை அங்கீகரிக்கிறார்கள். ஓ, that church, this church, யார் யார் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. இதுக்கு பேர் தான் உலகம். அதை குறித்து தான் பார்க்க போறோம். நாங்கள் டேடி என்ன சொல்லுகிறார், இயேசுவா என்ன சொல்லுகிறார், அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னார்கள், அதை பார்க்காம உள்ளது ஒரே ஒரு ஜீவியம். உண்மையை அறிய வேண்டாமா? உண்மை எதென்று கேட்டதும் பைலட் பிலாத்து
யேசுவா மறுமொழி கொடுக்கவில்லை. What is truth? He never said a word. எப்பொழுது அறிஞ்சிருக்க வேண்டும் உண்மை. உண்மையை யார் ஏற்றுக்கொள்வார்கள், யார் அறிய விரும்புவார்கள், யார் உண்மையை பிடித்துக் கொள்வார்கள், எல்லாமே தேவனுக்கு தெரியும். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் எப்படியாக இந்த உலகம் வந்தது? ஆதாம் அவள் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. ஸ்லோ போனாலும் விவரித்து நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் மற்ற வீடியோக்களே சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைக்கு தாகமாய் இருக்கிறவர்கள் தோண்டி எடுத்து பாருங்க. உன் மோதிரத்தை களத்தி எறிஞ்சு போட்டு கடையில வித்து போட்டு எப்படியான ஒரு இது வாங்கு. இன்னும் காலகட்டம் அனுகூலமாய் இருக்கும் நேரத்தில் அந்த சாமான் இல்லை, இந்த சாமான் இல்லை, பெட்ரோல் இல்லை, கெரோசின் லாம்பெண்ணெய் இல்லை, எண்ணெய் கொண்டு போகவில்லை என்று விளக்குகளுக்கு எல்லாம் அடிச்சு முடிச்சாத வர எண்ணெயும் இல்லை, ஒன்றும் இல்லை. See the timing. இப்பொழுது அடிக்கடி இருளுக்குள்ளாய் ஜீவிக்கிறோம். வெளிச்சம் இல்லை. 2 மணித்தியாலம், அதுக்கு பிறகு 4 மணித்தியாலம், சில நேரத்தில் சொல்லுகிறார் இன்றைக்கு 7 மணித்தியாலம். ஒரு கதைக்கு வைத்துக் கொள்வோம். 24 மணி நேரமும் தொடர்ந்து மர அறிவித்தல் வரை மின்சாரம் இருக்காது என்றால் எப்படி இருக்கும்? இருளில் ஜீவிக்காதமா? இருளையும் ஒளியையும் குறித்துத்தான் how it is contrasted. தேவன் அறிவித்த வார்த்தைகளை, தேவனுடைய ராஜ்யம் ஒளி, அவரது வார்த்தை ஒளி, அவரது மகன் ஒளி. பிசாசன் ராஜ்யம் இருள், அவனது சொற்கள் இருள். கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு கட்டளையை மீறி ஏவாள் பாம்புக்கு, அந்த பிசாசுக்கு செவி கொடுத்தாள், கீழ்ப்படினாள். ஆதாமும் ஏவாளும் பிசாசுக்கு அடிமையானார்கள். தேவன் அவர்களை சந்தோஷம் எனப்பட்ட ஏதேன் என்றால் ஹாப்பினஸ் இடத்துல இருந்து வெளியாலே அனுப்பினார். ஆதாம் ஏவாள் பிசாசின் குரலுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்த நேரம் 2 பேரும் முன்னோடிகளாக வரப்போகும் மனித குலத்துக்கு அவர்கள் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தார்கள். தங்களை அநேக பேர் என்று வரை பல தேசங்களிலே ஒரு பாம்பை மட்டுமல்ல 5 தலை 10 தலையாக மாறி அப்படியான பல மிருகங்களையும் வணங்கும் காரியம் எங்கே ஆரம்பித்தது? ஏதேனிலே.
வெளிப்படுத்தின புத்தகத்திலே 6 அல்லது 7 தடவை வலுப்பாம்பு த டிராகன் அது மாறி என்னெல்லாம் செய்ய போகுது என்பதை அதிகம் இந்த தேவன் தம்முடைய வார்த்தையில் எழுதி வைத்திருக்க உனக்கு தெரியுமா? இன்னும் தூங்குறாயா? அண்மையிலே சீனா யாரோடு பேசும் பொழுது நாங்கள் பலிசர்பத்தின் மனுஷர்கள் என்று சொன்னதாக கேள்விப்பட்டேன். உண்மை. அந்த மனுஷர்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். இதே ஒரு ஊழியக்காரன் 85 அல்லது 86 ஆண்டு சொற்பனத்திலே கனவிலே வரிசை வரிசையாக போவதாக அவர் கண்டார். அவர் சொன்னார், நான் கனவிலே கேட்கிறேன், இவங்களுக்கு இங்கே வந்தவங்க ஆமி மாதிரி நடந்து கொண்டு போறாங்க. Are you still sleeping? தூங்குகிறவன் விழித்தளட்டும். அடோனாய் யேசுவா உண்மையில் பிரகாசிப்பார். Arise and shine, for your light has come. வெளித்தழு, உன் வெளிச்சம் வந்தது. பூமியை இருளும் அதில் உள்ள ஜனங்களை காரிருள் மூடும். இந்த மின்சாரம் வெட்டப்படும் நேரத்திலே எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு பாருங்க. குறிப்பாக மாலை நேரத்துக்கு பிறகு இது சரீர பிரகாரமான இருள். ஆவி உலகத்தின் இருள். அதை குறித்து தான் நாங்க பார்க்க போறோம். இவர்கள் வெளியே வந்ததும் ஆதாமும் ஏவாளும் பிசாசை தங்கள் அதிபதியாக கொண்டவர்களாக பூமியை கீழ்ப்படிந்து ஆண்டு ஆள வேண்டிய ஆதாம் மௌனமாக இருந்து பேயின் சொற்களுக்கு கீழ்ப்படிந்து அடிமையானான். என்று வரை ஆதாம் ஏவாளுக்கு பிறகு வந்த ஜனங்கள் மனித குலம் அனைத்துமே அவன் வல்லமைக்குள்ளாய் அடைபட்டிருக்கிறார்கள். என்று வரை யேசுவா ராஜ்யத்தை நிலைநாட்ட வரும் பொழுது ஒரு தூதனை அனுப்பி பிசாசையும் அவனுடைய ஊழியர்கள் அசுத்தாவிகள் எல்லாரையும் குழியிலே அடைத்து போடுவார். அடி இல்லாத குளிர். வருஷங்களுக்கு
அவன் அடைபட்டிருப்பான். அதுக்கு பிறகு மீண்டும் அவற்றோடப்படுவான், குழி திறக்கப்படும். அதுக்கெல்லாம் நான் அது இந்த படிப்பிலே அது பகுதி அல்ல. Now listen. So ஆதாம் ஏவாள் மூலம் வந்த மனித குலம் அனைத்தும் பூமியிலே ஜீவிக்கிற இயேசுவின் வாழ்க்கை இல்லாத அனைவரும் அவன் வல்லமையிலே, அதாவது பொய்களிலே, வஞ்சிப்பிலே பிடிபட்டு தாங்கள் எங்கே இருந்து வந்தார்கள், எங்கு போகிறார்கள் ஒன்றும் அறியாதவர்கள், இன்னத்திலே இடறுகிறார்கள் என்று அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், எல்லா அதிகாரிகளும், all the people இயேசுவின் வாழ்க்கை இல்லாதவர்கள். அவரது வாழ்க்கை அதுதான் மனுஷனுக்கு வெளிச்சம். யோகானன் 1:4 வாழ்க்கைக்கு அவர் உள்ளே வர வேணும். அவருக்குள் வாழ்க்கை இருந்தது. ஆதாம் அவள் கீழ்ப்படிந்திருந்தால் அந்த வாழ்க்கையின் மரத்தின் பழங்களை சாப்பிட்டிருக்கலாம். ஆனால் இவர்கள் வாழ்க்கையை இழந்து என்ன வந்தது? மரணம். மரணம். மனுஷனை சிருஷ்டித்த நேரம் மரணத்தை ஒரு பகுதியாக தேவன் திட்டமிடவில்லை. ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினூடாக மரணமும் வந்தது. ஓகே, இவ்வளவு கேட்டுட்டீங்களா? பூமி அனைத்தையும் இயேசுவின் வாழ்க்கை இல்லாதவர்கள் எல்லாரையும் இந்த நேரம் வரை ஆண்டு கொண்டிருப்பது கிறிஸ்தவர்கள் உட்பட எல்லா மதங்களும் பிசாசு. 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் ஒன்றும் உலகம் முழுவதும் பிசாசின் வல்லமைக்குள்ளாய் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த அறிவு இல்லை. அல்லது கொக்கட்டி சோள பொன்னை சோளைக்கு போய் தோண்டி எடுப்பார்கள். அவர்களுக்கு ஒரு புதிய எனப்பட்ட ஒரு மணமலன். உலகம் அனைத்தும் இருளுக்குள்ளாய் இருக்கிறது. பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும். இன்னமுமாக பயங்கரமான நாட்கள் எதிர்நோக்கி இருக்கிறது. கொள்ளை நோய் என்று இயேசுவ சொன்னார். கொள்ளை நோய்கள் வந்தது, பஞ்சங்கள் வந்தது, பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டது. இப்பொழுது ஒன்றை காணல. அதுக்கு பிறகு வெள்ளப்பெருக்குகள், வராத இடங்களிலே வெள்ளப்பெருக்குகள் வந்தது. கேட்கிறியா? உணர்வடைவே இல்லையா? அண்மையிலே ஆஸ்திரேலியா, எஸ்பெஷலி சிட்னி, யாரை எதிர்பார்ப்பார்கள்? கிட்டத்தட்ட கூரைக்கு கிட்டமாக வெள்ளம் வந்திருக்கிறது. வீட்டு கூரை, ஸ்ட்ரீட் சைன்ஸ் எல்லாம் தாண்டு போச்சு. இப்ப ஒரு கிழமைக்கு முதல் ஓகே now
உண்மையான ஒளி உலகத்துக்குள்ளே வந்து கொண்டிருந்தது. யோகான் 1:9. உலகம் என்கிற வேத வாக்கியங்கள் ஸ்கிரிப்சர்ஸ் அதை எடுத்து உங்களோடு பேசுகிறேன். இது தேவனுடைய வார்த்தை. நீ உண்மையாக இருந்து தாழ்மையோடு எனக்கு கற்பியும் என்று கேட்டார், கற்றுக் கொடுப்பார். பாடல் 25 Elohim, he teaches only one group of people. ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்குத்தான் கற்பிப்பார். You know who they are? The humble. தாழ்மை உள்ளவருக்கு தமது வழிகளை காண்பிக்கிறார். மோசே தாழ்மை உள்ளவராக இருந்தான். தமது வழிகளை அவனுக்கு காண்பித்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு நோ. சிறுமைப்பட்டவர்கள் என்று போட்டிருக்கிறது எழுப்புவோம். தாழ்மை உள்ளவர்களுக்கு பார்த்தீங்களா சொற்கள் எவ்வளவு முக்கியம் என்று பார்த்தீங்களா? சிறுமைப்பட்டவர்கள் அதான் தமிழ் என்ன செய்யலாம்? இங்கிலீஷில் பாருங்க, நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள். He leads the humble in justice and he teaches the humble his way. தாழ்மை உள்ளவர்களுக்கு தமது வழிகளையும் தமது டீச்சிங் போதனைகளையும் கொடுக்கிறார். மற்றவர்களுக்கான ஆதாம் அவள் மூலம் இன்று வரை பெருகி இருக்கிற 8 கோடி ஜனங்கள், 8 பில்லியன். இதுக்குள்ளே இயேசுவின் வாழ்க்கையை கொண்டிராதவர்கள். இயேசுவின் வாழ்க்கை யாருக்கு இருக்கும்? மகனை உடையவன், வாழ்க்கை உடையவன். மனன் எந்த நேரத்திலும் தனியாக இருக்க நடியோடு தான் இருப்பார். நான் அறிய ஒரு கொஞ்ச நேரம் நடி அவரை விட்டு பிரிந்தது திட்டம் நிறைவேற பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருந்து அவரும் அவர்களை போற. அப்படியானால் மரணத்தை ருசிப்பதற்காக பிரிவு அவர் தம்மை ஒப்பு கொடுத்த நேரம் ஒரு இடத்திலே நீ நம்ப வேண்டியதில்லை. என்னுடைய இதன்படி டடி விட்டு பிரிந்து இருக்க வேண்டும். டடி எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் என்று யூதர்களுக்கு பரிசேயருக்கு அறிவித்தவர். இப்பொழுது அந்த மரத்திலே தொங்கும் பொழுது எலோஹிம் என்னை கைவிட்டீர். ஊழியத்தின் நாட்களில் ஒரு தடவை இப்படி சொல்லி இருப்பாரா? என்ன சொல்ல வருகிறேன்? மரணத்தை அவர் ருசிப்பதற்கு டாடி கொஞ்சம் விட்டு விலக வேண்டியதா இருந்தது. டாடியோடு அவர் மறைத்திருக்க முடியாது. நோ, பாவத்தை சம்பளங்களை காட்ட மகன் அனுப்பப்பட்டார்.
அவர் உலகத்திலே இருந்தார். உலகம் அவராலே உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அப்படி அறியும்? உலகம் இருளுக்குள்ளே இருக்கிறது. எனக்கு வந்த, நான் எங்கேயும் எழுதி வைக்க இல்லை, ஒரு டெபினிஷன், அதை விளக்கி கூற சில சொற்களை சொல்லுகிறேன். விருப்பமானால் நீ எழுதி வைக்கலாம். தெரிந்தோ தெரியாமலோ பிசாசின் வல்லமைக்குள்ளாய் அகப்பட்டு அவன் பொய்களை நம்பி எதிலே தாங்கள் இடறுகிறோம் என்று தெரியாதவர்களாய் அதிகம் இந்த தேவனை அறியாமல் அவருடைய மகன் யேசுவாவை அறியாமல் இந்த உலக ஜீவியம்தான் நிஜமானது என்று நம்பிக்கொண்டு பல மதங்களை வழிபட்டு நிச்சயம் கிறிஸ்டியானிட்டி அதுக்குள்ளே வரும் இருந்து அந்த மத வழிபாட்டுகளை செய்து கொண்டு இருக்கும் ஒரு தேவனற்ற மகனற்ற ஒரு சமுதாயம், சொசைட்டி, இவர்களுக்கு தான் பெயர் உலகம், the world. யோஹன்னன் 1:21 யேசுவா பேப்டிசம் எடுக்க அவருடைய வந்த பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவனுடைய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவம். What is it? யேசுவாவை புறக்கணிப்பது. யோவானம் 16 every scripture is almost ஜோடி இல்லாமல் போவாது, அது இன்னொரு இடத்தை கணைப்பண்பட்டதாக இருக்கும். யேசுவா சொன்னார் யோவானம் 16:9 அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்து. Unbelievable rejection of the Messiah is sin. ஏறக்குறைய 4000 பாஷைகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வேதவாக்கியம் அநேகமானவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு பாடமாய் இருக்கலாம். வழியில் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான மகனை
விசுவாசிக்கிறவன் அவனோ, இதெல்லாம் பிள்ளையார் மொழிபெயர்ப்பு. மகனை விசுவாசிக்கிறது, அதை குறித்து ஆழமாக போக இந்த இடத்துல நான் இல்லை. வேதவாக்கியங்கள் அறிந்த சிலருக்கு தெரியும். அது மட்டுமல்ல, சாத்தான் they believe in Yeshua. They do. இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தெரியும், நாங்கள் அறிவோம். பவுலன் எங்களுக்கு நல்லா தெரியும். நீ யார்? நீ மகனையும் நடியையும் உடையவளாக அவர்களோடு சஞ்சரித்து பேசி நாளாந்த நடக்கும் நேரத்தில் நீ எங்க போனாலும், தெருவிலோ கடையிலோ எங்கேயோ, உன்னை பிசாசு அடையாளம் கண்டு அவன் பார்ப்பான். இதுக்குள்ள இருந்து கொண்டு எங்களுடைய எதிரி அவனுக்கு தெரியும். அவன் வார்த்தைக்கு, வெளிச்சத்துக்கு, இயேசுவுக்கு, டடிக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்லுகிறது, திரும்ப திரும்ப பாதுகாப்பு கேட்காமல் ஸ்டார்ட் பண்ணாதையும் ஸ்கூட்டர் ஞானமாய் நடந்து கொள்ளு. பேய்கள் ஓடி தெரியுது, கொஞ்ச நஞ்சம் இல்லை. அதுக்கு நான் பாருங்க, உங்களுக்கு வெளிச்சத்துக்குள்ளாக வந்தவர்களும் மறந்து போய் நான் எங்க இருக்கிறேன், எங்கே வந்தேன்னு கொஞ்ச நேரம் மறந்து போகலாம். அது விளையாடி விட்டுரும் பிசாசு. நான் இந்த யோகானன் 3:16 நம்முடைய ஒரே மகனை விசுவாசிக்கிறவனோ அவன் போட்டு சொல் கெட்டு போகாமல், படுபிளை அழிந்து போகாமல் நித்திய வாழ்வை அடையும்படிக்கு அவரை கொடுத்து இயேசுவை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்தார். இந்த வார்த்தை எந்த நேரத்திலும் புறஜாதியாருக்கு, இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்தாருக்கு சொல்ல முடியாது. ஏன் என்பதை ஒரு செய்தியிலே உங்களுக்கு அறிவிப்பேன். எனக்கு சொன்ன ஞாபகம், you cannot say 1:16 சொல்ல இயலாது. கடைசி மட்டும் யேசுவா சொன்னார், உலகத்தை நியாயம் தீர்க்க நான் வரவில்லை, அவங்களுக்கு விடுதலை தேவை. பெயின் வல்லமைக்குள்ளாக இருக்கிறார்கள். நான் சில வாக்கியங்கள் பாஞ்சங்கால போக வேண்டியிருக்கு, உங்களுக்கு சரியா விளங்கப்படுத்துவதற்கு. லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். These are basics, அஸ்திவாரங்கள்.
நாளுக்கு நாள் வெளிச்சம் அடைந்து கொண்டு போக உன் வெளிச்சம் பெருகவில்லை. ஆனால் நீ பின்வாங்க ஆரம்பிக்கிறாய். பின்வாங்கி உயிருள்ள தேவனை விட்டு விலகி மறுபடியுமாக இருள் சூழ்ந்த உலகம் பிசாசின் வலிமைக்குள்ளாய் போக இடம் உண்டு. அதுக்குத்தான் இயேசு சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே. எதில்? யோகானன் 8:31. அவர் வார்த்தையில், அவர் செய்தியில், அவர் உண்மையில், ராஜ்யத்தின் அழைப்பில் அவனே விடுதலை பெறுவான். இதுக்கு பிறகுதான் அந்த விடுதலை முற்றுப்பெறுதங்க இந்த ராஜ்யத்தின் நற்செய்தி. கள்ளப்போதைகள் அறிவிக்க முடியாது. பானையில இல்லாமல் கொடுக்க முடியாது. அப்பையில என்ன மாறுது? கள்ளப்போதைகள், கள்ள டீச்சர்ஸ், அதுக்கெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஆனா இது முக்கியமாக பார்க்க வேண்டியது உலகம் என்ன சொன்னேன். நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி எனக்கு சொல்ல தெரியாது. அதனுடைய அர்த்தம் உனக்கு விளங்கும்படிக்க சொன்னேன். இருளுக்குள்ளே ஜீவிக்கிறார்கள் தெரியாது. சாத்தான் தான் தங்களுடைய அதிபதி, ஜனாதிபதி. இது 1 யோகனான் 5:19. உலகம் அனைத்தும் பிசாசின் வலிமைக்குள்ளாய் கிடக்கிறது. உலகம் உருண்டை அல்ல. மொழிபெயர்ப்பு உலகம் என்றது உருண்டையான பூமி அல்ல. உருண்டையா இருக்கிறது பூமி. பூமியின் அதன் குடிகளும் யாவை யெகோவாவினுடையது. பேசில விட சொல்லும் இவங்க என்னார்கள் தெரியுமா? எத்தனை வருஷம் ஒரு சில தடவை நான் இயேசுவா இந்த வார்த்தையை ஞாபகம் ஊட்டி அந்த நேரம் யேசுவா தான் இவைகளை ஞாபகத்துக்கு கொண்டு வர தெரியவில்லை. அப்ப நான் சொன்னேன், அப்படியா? பூமியின் அதன் கொடிகளும் யெகோவாவினுடையவைகள். மூடிருமாய ஓகே. லூக்கா 4:5 சோதனை நேரம். ஓகே. பிசாசு அவரை இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், எப்படி கொண்டு போனது எனக்கு தெரியாது. இதுவரையிலும் அந்த வெளிச்சம் இல்லை. உலகத்தின் சகல ராஜ்யங்களையும், மறுபடியும் அந்த சொல், உலகத்தின் சகல ராஜ்யங்களையும். இப்பயே பார்த்தா எத்தனை ராஜ்யங்கள் உண்டு இல்லையா? ஒவ்வொரு தேசங்களும். தேசத்துக்கு விரோதமாக தேசம், ஜனத்துக்கு விரோதமாக ஜனங்கள், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள் மோதும் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது 3வது உலக மகா யுத்தம் எப்பொழுது நடக்கும் சொல்லுகிறேன். எனக்கு தெரியாது.
மலைக்கு கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து அது முடியாது. பாபிலோன் அந்த நேரம் இருந்த தேசங்களின் ராஜ்யங்களை ஒரு நிமிஷமாம் காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தை அதையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். பிசாசு இயேசுவா நம்முடைய மாஸ்டர் அவரோடு பேசுகிறான். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் ஒப்பு கொடுத்தது? தேவன் ஒப்பு கொடுத்தது ஆதாமுக்கு, ஆளுகைக்கு. யார் இவனுக்கு கொடுத்தது? ஆதாம். கீழ்ப்படியாமையினாலே அவன் கையில போனது. ஹேவாளை வஞ்சித்து போய் ஒரு பொம்பளைய போய் சொல்லி எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். என்ன சவால்! இன்றைக்கு எத்தனை பேர் வாங்குறான் காசால, பொருட்களால. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வாங்கி போடுவான். சொதம் ராஜா வந்து இந்த இருக்கு பணம் பொருட்களும் இதை எடுத்துக்கொள்ளும், நீர் விடுவித்த ஜனங்களை எனக்கு தாரும். 13ஆம் அதிகாரம் 13, 14 ஆரம்ப புத்தகம். ஆபிரகாம் அதுக்கு இணங்கவில்லை. இன்றைக்கு வேற காசால வாங்குறான். இவனால் பிடிப்பட்டவர்கள் தான் போய் சொல்றது, உங்களுக்கு வீடு தாரம், அளவு தாரம், அதுக்கு பிறகு வரும் கிணறு கட்டித்தாரன், பிடிப்பட்டு சொல்றேன். ஆக்களை கூட்டமா எடுத்து படம் எடுத்து போட்டு வழி அனுப்பு. உண்மை. பேயை தகப்பனாக கொண்டவர்களுக்கு கடும் கோபம் வரும். இது உண்மை. எனக்கு இச்சமானவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். எப்படி? எல்லாம் உம்முடையதாகும். இயேசுவா என்ன பதில் கொடுத்தார்? இயேசுவா பிசாசுக்கு பதிலாக get thee behind me, எனக்கு பின்னாலவா, கொண்டு போடாத, விலகுவா. உன் தேவனாகிய யார் என்ற பதில கத்தரண்டா யெகோவா. அவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு வேலை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. மறுபடி பிசாசு கொடுத்தானா? No. That's scripture. What time did we start?
now. ஆரம்பத்திலே அவருடைய அழைப்பின் வேலையை நான் செய்ய தொடங்கும் பொழுது இதனுடைய வெளிச்சங்கள் அதிகமாக இல்லை. ஏன்? உண்மையிலே தொடர்ந்து நடக்கும் பொழுதுதான் அவருடைய வேலைக்காரரின் வெளிச்சம் நாளாந்தம் அதிகமாக பெருக தொடங்கும். நீதிமொழிகள் 4:18. யெஷுவாவின் பாதை, டோராவின் பாதை, உண்மையின் பாதை, ஒழுங்குகளின் பாதை, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். We need. எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. வெளிச்சத்துக்குள்ளே அழைத்தவர்களை உடனடியாக அவர் மேலே தூக்குறதில்லை. அவர்கள் எங்கே இருக்க போறார்கள்? எங்கே? இந்த இடத்தை யார் ஆளுகை செய்வது? உலகத்தை பேய். அவனை உலகத்துக்கு ஜனாதிபதி. அந்த 3 வார்த்தைகள் அடிக்கடி போட்டோம் அல்லவா? யோகானம் 12:31, யோகானம் 14:30, யோகானம் 16:11, யோகானம் என்று சொல்லுவது ஜான். இவை 3 சொன்னது யெஷுவா. இன்றைக்கு வரை, இந்த நேரம் வரை உலகத்திற்கு அவன் அதிபதி. நாங்க எங்கே இருக்கிறோம்? எங்கே? உலகத்துக்குள்ளே. எப்படி பாதுகாப்பு தேவை? அதுவும் நாங்கள் ராஜ்யத்தின் ஊழியத்தை செய்யும் பொழுது யாருக்கு எதிராக போகிறோம்? யார் எங்களை பாதுகாப்பது? எந்த பேரிலே நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம்? எல்லாம் இங்கே இருக்கு. நோ ப்ராப்ளம். சோ பாத்தீங்களா, பூமியின் ராஜ்யங்கள், இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அனைத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. பிசாசு. யெஷுவா அவரே மனுஷனுக்கு வாழ்க்கை. ஆதாம் இழந்தது வாழ்க்கை. வாழ்க்கை இழந்தார்கள். பிசாசின் வாழ்க்கைக்குள்ளே போனார்கள். அந்த வாழ்க்கைக்கு பேர் என்ன? மரணம். தேவன் இல்லாத குழப்பம். நீங்க எங்க இருந்து வந்தீங்க, எங்க போறீர்கள் உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். யார் சொன்னது? யெஷுவா. யாருக்கு சொன்னது? இந்த பரிசேயருக்கு. எங்க இருக்குது? யோவான் 8. You don't know where you're going. I know where I am going. அவங்க எங்க போறானோ, சாக போறானோ. Bible scholars, Bible teachers, pastors, shepherds, யாருக்கு கீழே இருந்தார்? Now, நான்
உலகம் என்கிற சொல்லுக்கு ஒரு விளக்கத்தை சொன்னேன். இனி நீ வாசிக்கும் நேரத்தில் அதை இருதயத்தில் வைத்து வாசித்தாலும் அந்த வேத வாக்கியம் உனக்கு ஓடி வலிக்கும். யோகானன் 17ஆம் அதிகாரத்தில் கூட 10 தடவைக்கு மேல அங்க சொல்லுகிறார், உலகம் 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 உலகம். Why? தேவனற்றவர்கள், இயேசுவா இல்லாதவர்கள், வெளிச்சம் இல்லாதவர்கள், தாங்கள் எழுதுவது என்னதில் அறியாதவர்கள், வாழ்க்கை இல்லாதவர்கள், செத்து போனவர்கள், எங்க போறார்கள் என்று அறியாதவர்கள், இவர்கள் தான் உலகம் ஜனாதிபதி தொட்டு கடைசி ஆள் வரை. இதற்காகத்தான் அவன் பயந்து போயிடும். டேவிட் அவரது மகன் சொலமன் ஒரு உண்டைங்க கனவுல அவர் வந்து கேட்டா, உனக்கு என்ன வேணும் சொல். அவன் சொன்னார், உடைய ஜனத்தை நான் ஆடுறதுக்கு எனக்கு புத்தி போதாது, எனக்கு ஞானம் தாரும். அவன் எழுதின ஞானமுள்ள வார்த்தைகள் தான் Proverbs, நீதி வார்த்தைகள், நீதி வார்த்தைகள். நீதிபதி ஒன்று பேர் கொடுத்தது அவன்தான். ஞான வார்த்தைகள், the wisdom of Solomon. பல இடங்களிலே கூறப்பட்டிருக்கிறது, நான் நியாய தீர்ப்புக்காக உலகத்துக்குள்ளே வரவில்லை. யோவானன் 3:19. உலகம் இல்லை. அந்த சமாரித்தன் பெண் அவளோட வாழ்க்கை குறித்து இயேசுவா கொஞ்சம் சொல்ல, மெஷாயா வந்ததும் எங்களுக்கு எல்லாம் கூறுவார் என்று சொன்னாள். இயேசுவா சொல்றாரு, உன்னோட பேசுறவர் அவர்தான். அவளுக்கு நம்ப முடியல. குருடன் நம்பிட்டான். அவர்தான் உன்னோடு பேசுறார். பிறகு ஓடி போய் குருடன், I just love this scene. Anyway, யோவானன் 4:42 இந்த பெண் ஓடி போய் சமார்த்தன் பெண் தன்னுடைய காரியங்களை ஒரு மனுஷன் சொன்ன, இவர் வர இருக்கிற மெசியாவோ? அவர் சொன்னதை நம்ப முடியவில்லை. அப்ப கொஞ்சம் பேர் விசுவாசிச்சாங்க. ஆனால் அந்த வீட்டாக்கள், அந்த ஊராக்கள் அவரை நிப்பாட்டினாங்க. கொஞ்சம் எங்களோட தங்கப்பட்டு அவர் இடங்க தங்கி என்ன செய்திருப்பார்? ராஜ்யத்தை குறித்து பேசியிருப்பார். நான் ஜாக போறேன்னு சொல்லுவாரா? அது கிறிஸ்தவர்கள். சிலுவை, மரணம், புரத்தம், அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண்ணினிடம், நீ சொன்னதுக்காக இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் அவள் சொன்னதில் கணக்கு பேர் விசுவாசித்தாங்க. இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன் தெரியுமா? அவர வாயால கேட்டோம். யேசுவின் வாயாலே வந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து கீழ்ப்படியாமல் யேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் பொய்யன், பொய்ச்சி.
இயேசுவை விசுவாசிப்பதென்று சொல்வதும் இயேசுக்குள் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம். இமயமலைக்கும் பாதாளத்துக்குரிய வித்தியாசத்தை விட பயங்கரம். என் ஜனங்கள் அறியாமையினாலே அழிந்து போகிறார்கள். இவன் என்ன போட்டிருக்கிறான்? 7 ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம், மந்தாரம், பந்தாரம், புந்தாரம் ஏதாவது சொல் பாவிக்கலாம். என் ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து போகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகியால் உன்னை ஆசாரியனாக ஊழியம் செய்ய விட மாட்டேன். நீ என் கட்டளைகளை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். பிள்ளைகள் வீட்டில் இருக்குதா? இப்ப இருக்கும். யோஹானன் 6:33 அவர் சொன்னார், இயேசுவா வானத்திலே இருந்து இறங்கி உலகத்துக்கு வாழ்க்கையை கொடுக்கிற அப்பமே தேவன் கொடுக்கும் சாப்பாடு. 3 நேரம் அப்பம் சாப்பிடுறாரோ என்னமோ தெரியாது. வெள்ளக்காரன் பிரெட் போட டிரான்ஸ்லேட் பண்ணி போட பெத்லெஹேமிலே பிறந்தார். கலிலேயாவிலே ஊழியம் தொடங்கியது. நாசரேத்திலே வளர்ந்தார். இப்ப சொல்றார், வானத்திலே இருந்து இறங்கிய உலகத்துக்கு வாழ்க்கையை கொடுக்கிற சாப்பாடை தேவன் கொடுக்கிற சாப்பாடு. உலகத்துக்கு அவருடைய சாப்பாடு, அவருடைய வாழ்க்கை. அவரே வார்த்தை, அவரே விதை. அவர் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. உலகத்துக்கு அவர் கொடுக்கும் சாப்பாடாகிய வாழ்க்கையாகிய சாப்பாடு எது? அவருடைய மாமிசமும் இரத்தமும். யோவானன் 6:8 உலகம் அவரே தெரியாது, அப்படி அதை பெற்றுக்கொள்ளும். வார்த்தையாய் இருந்தவர் மனுஷனானார், மாமிசமானார். இப்ப சொல்றாரு, என்ற மாமிசத்தை சாப்பிட வேணும். பின்னுக்கு போனா மாமிசம் எங்கே இருந்து வந்தது? வார்த்தை. வார்த்தையாக இருந்தவர் மனுஷனானார். வார்த்தையை சாப்பிடும் பொழுது அவரது மாமிசத்தை சாப்பிடுகிறோம். Very simple. சில முக்கியமான உலகம் என்று வரும் வேத வாக்கியங்களை உங்களோடு நிறைய இருக்குது. நீங்க
சொன்னதை இருதயத்தில் வைத்து படித்தால் அதில் இருக்கிற விளக்கம் கூடிய விளக்கமாக இருக்கும். உலகம் என்று மட்டும் நீ வாசித்தாயானால் nothing is going on. யோவான் 7:7 பாருங்க, உங்களுக்கு விளங்க மாட்டு. உலகம் என்னன்னு சொன்னேன் தெரியும் தானே, உங்களை பாய்க்க மாட்டாது. அதன் செயல்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் அறிவிக்கிறேன். ஆகையால் அது என்னை பாய்க்கிறது. உண்மையை சொல்லி வெளியரங்கமாக பொய்யான செயல்களை கண்டிக்கும் ஒரு தேவனுடைய வேலையாளை உலகம் விரும்பாது. எதிர்ப்பார்கள். புறங்கூறுவார்கள், கோபப்படுவார்கள். பரிசேயர் கூட்டம், தேவனற்ற பரிசேயர் கூட்டம். பார்த்தீங்களா? Because I speak against the deeds of the world hates me. உலகம் யார்? தேவன் இல்லாமல், யேசுவா இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல், நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ஒரு போரிடம் தெரியாமல், எதிலே இடறுகிறோம் என்று தெரியாமல் குருடாக இருக்கும் ஒரு சமுதாயம். I don't care is America, Canada or United Kingdom of Russia or let it be India or Sri Lanka. யேசுவின் வாழ்க்கை தான் வெளிச்சம். அது இல்லாதவர்கள், அந்த வாழ்க்கையின் வெளிச்சம் தொடர்ந்து பெரிதாகாதவர்கள் தாங்கள் எண்ணத்திலே இடறுகிறார்கள் என்பதை அறியார்கள். They won't know it. So, உலகம் உண்மையை பாய்கிறது, பொய்யை விரும்புகிறது. ஏன்? உலகத்தின் அதிபதி, ஆளுகிறவன் பிசாசு, லூசிபர். யோவான் 8:12. மறுபடியும் இயேசுவா ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்குள்ளே இருக்கிறேன். எதுக்கு? சும்மா வாங்கிட்டு போலாம். உலகத்துக்குள்ளே இருக்கிறேன். தேவன் இல்லாமல், கிறிஸ்து இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல், எதிலே இடறுகிறார்கள் என்று அறியாமல், தங்கள் வாழ்க்கை எங்கு போய் முடிகிறது, எங்கு போகிறார்கள் என்பதை அறியாமல் குருட்டாட்டத்திலே ஜீவிக்கும் ஒரு சமுதாயம் உலகம். அதற்கு நான் ஒளியாய் இருக்கிறேன். யாராவது எனக்கு பின்னாலே வந்தால் அவன் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்காமல் வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பான். விட்டு விலகினால் மறுபடியும் இழந்து போவான். இருள் விலகலாமா? எஸ், விலகலாம். உயிருள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள ஒரு இருதயம் உங்களில் எவருக்காவது இல்லாமல் இருப்பதாக. எபிரேயர் 3:அதிகாரம். You can lose. ரட்சிப்பு, அடுத்த சொல் ரட்சிப்பு, சுத்த வாஞ்சிப்பு,
ரட்சிப்பு கிறிஸ்தவர்களின் வஞ்சிப்பு. கிறிஸ்தவர்கள் ரட்சிப்பு அது எபிரேயர் ஜனத்துக்கு யூதர்களுக்கு தெரியாது. அவர்கள் ரட்சிப்பு நம்பியிருக்கிறது வாழ்நாள் முழுவதுமாக தேவனோடு அண்டியிருந்து ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது. அப்படித்தான் இயேசுவா பேசினார். அது தான் பீட்டர் ஐ திங்க் 13ஆம் அதிகாரத்திலே நிஜமானே ரட்சிக்கப்படுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தானா என்று கேட்டது. கொஞ்சம் பேர் தான். அநேகம் பேர் அழிவின் பாதையிலே போகிறார்கள். இவர்கள் எண்ணம் நான் கிறிஸ்தவன், நான் பரவும் போறேன். நாங்க இப்ப ஜனத்தை குறித்து பார்க்கையில் எங்கே இருந்து வெளியிலே அழைத்தார். உலகம் பிசாசினால் ஆளப்படும் ஒரு ஜன கூட்டம். அவர்கள் அறியாமல் அறிந்து ஆளப்படுகிறவர்கள் இருக்கிறார்களா? எஸ். மந்திரகாரர்கள், பூசாரிகள். Like one 7 o'clock said, in the wizards and witches, you have known witches and unknown witches. தாங்கள் பிசாசுக்கு ஊழியர்கள் என்று அறிந்தார்கள், பிசாசுக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்று அறியாதவர்கள். இயேசுவா சொன்னார், நேரம் வந்திருக்கிறது, உங்களை துன்புறுத்துகிறவர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்று நினைப்பார்கள். நம்ம பிச்சு போட்டது சின்னப்பர் ஷவுல். நீங்கள் பவுல் என்று சொல்கிறீர்கள். அவனை நம்ம பட்டிக்கு போட்டு இயேசுவின் சீஷர்களை கொண்டு போய் அடைச்சு கொண்டிருந்தான். போற வழியில தான் அவன் சந்திச்சது. யோகான 16:3 எப்படியா செய்கிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறார்கள் என்று நினைக்கும் காலம் வரும். ஏன் அப்படி செய்வார்கள் என்றால் இயேசுவா எதையும் சொல்ல வேண்டியதை விட்டாரா? அவர்கள் என்னையும் என்னை அனுப்பின டேடியையும் அறியாதபடியினால். அழுகிறதா சிரிக்கிறதா? அதையும் சொல்லி போட்டார். அப்படியா? அப்ப பவுல அப்போஸ்தலன் அப்படியா செய்தது? அதிக தேவன் ஆபிரகாமின் தேவனையும் இயேசுவையும் அறியாதபடியா? 100%. அதே நீ கேட்டவர். சவுல் சவுல் என்னை துன்புறுத்துகிறாய், நீ யார் ஆண்டவரே? என்னை துன்புறுத்த நான் யெகோவா. எவராவது இயேசுவை நாளாந்தம் பின்பற்றாவிட்டால் அவர்கள் வெளிச்சத்திலே இல்லை. அவர் இல்லை பொழுது நான் எப்படி பின்னால போறது? The Torah, the truth, ஒழுங்குகள், உண்மை, ஆலோசனைகள், கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்கள், விதிகள், போதனைகள் எல்லாவற்றையும் பின்பற்ற வேணும்.
லிவிங் டோரா, உயிருள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், யெஷுவா. நான் இந்த உலகத்திலே இருக்கும் வரை நானே உலகுக்கு வெளிச்சம். உலகம் கிறிஸ்தவம் அல்ல, கிறிஸ்தவர்கள் வெளிச்சம் அடைந்தவர்கள் அந்த வெளிச்சத்திலே ஜீவித்தால் நாளாந்தம் அவர்கள் போரிடங்களிலே ஒளியாயிருப்பார்கள். கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி இந்த உலகம். கோணல் மாறுபாடு, crooked and perverse generation, பொல்லாத சந்ததி. அதிலே இந்த வார்த்தையை, அவரது வார்த்தையை கீழ்ப்படிந்து பேசி உண்மைக்காக நின்று வாழுகிறவர்கள் சுடர்களாக இருப்பார்கள் இந்த பொல்லாத சந்ததியின் நடுவிலே. பீட்டர் என்ன சொன்னான் தெரியுமா? I want to show you that. உன் கண்கள் அது பட்டிருக்குமோ தெரியாது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அவன் கொடுத்த முதலாவது செய்தி அப்போஸ்தலர் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி, யார்? பீட்டர். பெந்தெகோஸ்தே சர்மன் போகுது, குத்துப்பட்டுட்டாங்களே இருதயத்துல வார்த்தையினால். பீட்டர் சொன்னானா, இதை விசுவாசிக்கிறவர்கள் கையெழுத்துங்கோ, முன்னுக்கு வாங்கோ. ஒரு கூட்டம் ஓடி வருது, அறிக்கை பண்ணுங்கோ, ஏதுதான் சொந்த ரட்சகர். சுத்த பைத்தியம், கிறிஸ்தவ பைத்தியம். நாங்கள் நம்பினதான். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி 2:40 மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி, you can't be in there. உலகம் மாறுபாடு உள்ள சந்ததி, உலகம் விட்டு விலகி, இந்த உலகத்தை விட்டு விலகி என்றால் பிறண்டடிக்காத கிடந்து இந்த உலக ஜனங்களோடு உலகத்திலே பின்னப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஏராளம் 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 அநேகர். வாழ்க்கை இல்லாதவர்கள், வெறும் கிறிஸ்தவர்கள்.
உலகம்ங்கிற இந்த மாறுபாடு உள்ள சந்ததி, தேவனற்ற சந்ததி, இயேசுவா இல்லாத சந்ததி. நாங்கள் ஒரு நேரத்தில் அப்படி இருந்தோம். சில கத்தோலிக்க, மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், யோகி இருக்கலாம். எபேசியர் 4 எல்லாம் கனெக்டட். 17 எபேசியர் 4:17 ஆதலால் எஜமானுக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் உலகம் தங்கள் வீணான யோசனையிலே நாளாந்தம் ஜீவிக்கிறது போல நீங்கள் இனி வாழ வேண்டாம். அவர்கள் மனதிலே புத்தியில் இருளடைந்து அவன் இது அந்தகாரம். பாத்தீங்களா, எத்தனை பேருக்கு தெரியும் அந்தகாரம் உண்டா, இருள் உண்டு. சூரியன் பட்டா நாங்க சொல்லுவோம் இருடுபடுது. அவங்க சொன்னாங்க மாலை நேரமாயிடுச்சு எங்களோட தங்குமாண்டு. யோசனைகளில் இருள் அடைந்து தங்கள் இருதயத்தின் கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய வாழ்க்கைக்கு தூரமாக இல்லாதவர்களாக, அந்நியராக, உணர்வு இல்லாதவர்களாக சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இவர்களுக்கு பேர் என்ன? உலகம். நீங்களோ இவ்விதமாய் மெஷியாவை கற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் அப்படி இருந்தோம். அவர் வழியால இழுக்கும் வரை எக்லீசியா. சோ முன்பு இருந்த இடத்தை குறித்து ஆராய்கிறோம். உலகம் மாறுபாடுள்ள சந்ததி, ஒன்றுமே தெரியாது. தேவன் யார்? ஒரே உண்மையான தேவன். அவருடைய மகன் யார்? அவரது பேர் என்ன? ஒன்று தெரியாது. பேரன் இப்படிப்பட்டவர்களை தான் இங்கு மட்டுமல்ல வெளியூர்களிலும் அரசாங்கம் அங்கீகரித்து இருக்கிறது. அவர்களுக்கு குருடு எல்லா இடத்திலும். ஏன்? அவர்கள் சோச்சண்டா எல்லாம் சோச்சால் சர்ச்சுக்கு அர்த்தம் இல்லை. I think we will stop over there and then we'll continue. I have to குறிப்பாக சில வேத வாக்கியங்கள் இந்த அர்த்தம் தெரியாமல் நீங்கள் வாய்ச்சி பிரயோசனம் இல்லை. உலகத்திலும் அதில் உள்ளவைகளின் அன்பு கூற வேண்டாம். இதில் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவினுடைய அன்பு அது உயர்ந்த தேவன் அவனுக்கு இல்லை. அவன் உலகம் எதை சொல்லுகிறது? சபை எனப்பட்ட கூட்டங்கள். எப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவ சபைகள் மண்டபங்கள் செய்து உட்கார்ந்திருக்கிறார்கள் என்பதை கிறிஸ்டியன்ஸ் அல்லது even the Jewish people அவங்க எல்லாரும் வெளிச்சம் அடைந்திருக்கிறார்கள் சொல்லலாமா? No. அவர்களை குறித்து வெளியே
அழைக்கப்பட்டவர்களை குறித்து அவர்களது சுவாபம் என்ன, அவர்கள் எப்படியாய் ஜீவிக்க முடியும் இயேசுவா ஒழுங்குகளை கொடுத்தார். அதுகளை பார்க்கலாம். First we will study, go on studying. இப்ப நான் சொன்னதை வச்சு நீங்கள் வாசிக்கலாம். உலகம் இன்னும் ஒரு தடவை சொல்லி முடிக்கிறேன். இந்த இது தொடரும். பிசாசின் வல்லமைக்குள்ளாய் அகப்பட்டு இருக்கிறேன் என்று தெரியாத ஒரு ஜன கூட்டம். அதிகம் இந்த தேவன் இல்லை, அவருடைய மகன் இல்லை, நம்பிக்கை இல்லை, வெளிச்சம் இல்லை. இயேசுவா நானே வாழ்க்கை என்று சொன்னி அவரது வாழ்க்கை இல்லை. தாங்கள் எதிலே இடறுகிறார்கள் என்று தெரியாது, எங்கே போகிறார்கள் என்று தெரியாது, ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றிக் கொண்டு அது கிறிஸ்தவமாயும் இருக்கலாம். நாளாந்தம் ஏதோ நன்மை செய்கிறார்கள் என்று கொஞ்ச நேரம் முழுவதும் ஜெபம் பண்ணலாம், அல்லது பைபிளை வாசிக்கலாம். பட் they have no life. அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை. நாங்கள் ஒரு நேரத்தில் அப்படியே இருந்தோம். வேறு வேறு டினாமினேஷன்ஸ், சபை பிரிவுகள் 40,000 இருக்கிறது. நான் கத்தோலிக்கத்தை சேர்ந்தவனாயிருந்தேன். நீ வேறு ஒரு பிரிவினை சபையில் இருந்திருக்கலாம், இந்துவாய் இருந்திருக்கலாம். Doesn't matter. எங்கே இருந்து இழுக்கிறார் என்பது பாருங்கள். சபையிலே இருந்தால, மதத்திலே இருந்தால, உலகத்திலே இருந்து. இப்ப உலகம் அண்டா என்னன்னு தெரிய வேணும். ஓகே, hope you understood. Receive the blessing now. Yavreka, Yehovah was Mareka, Yair, Yehovah Panavelika, Viuneka, Isa, Yehovah Panavelika, Vaisam, Eka, Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதி உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களுக்கு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. நான் சொன்னவைகளை நேரம் எடுத்து ஆராய்ந்து பாடி ஹைலைட்டர் வாங்கி எடு. வரும் கொஞ்ச காசு உலகம் என்ற பாரு இடங்களில் அதை ஹைலைட் பண்ணி போட்டு நான் சொன்ன டெபினிஷன் அர்த்தத்தை அதிலே போட்டு வாசி. அந்த வார்த்தை ஓடி வலிக்கும். ஓகே, God willing, we'll see you continue in the work